இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் ஸ்டாலின் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அந்த இடைத்தேர்தல் குறித்து உங்களுடைய பார்வை? இடைத்தேர்தல் போட்டி எதுக்கு சார் போட்டி? பொது தேர்தலே வரப்போகுது. எவ்வளோ குயிக்காக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வரப்போகுது. எதுக்கு இடைத்தேர்தலில் போட்டிட்டு தேவையில்லாமல் போய் உள்ளே போகணும்? ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பொது தேர்தல் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி காலங்கள் கணிந்து கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தலுக்கு எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி இடைத்தேர்தல் தான் ராஜினாமா பண்ணுறாங்க. ஆனால் பொது தேர்தலாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கூட்டணி இல்லாமல் திமுக தனியாக நின்று வெல்ல வேண்டும், வெல்லும். அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் அடாப்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் வெல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தனியாக நின்று திமுக வென்ற வரலாறு கிடையாதுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. தனியாக நின்று டிவிகே வென்ற வரலாறு ஏற்கனவே இருந்துச்சா? எப்படி வென்றாங்க? கூட்டணியோட தானே திமுக நின்றுச்சு. கூட்டணியோட நின்று திமுக தோற்று போச்சா? சரி, திமுகவுக்கு வரலாறு இல்லை, தாவகாவுக்கு வரலாறு இருந்துச்சா? இல்லை. அதே மாதிரி தான் இந்த வரலாறு புதுசாக படைக்கப்படும். தனியாக நின்று திமுக வெல்லும் என்ற வரலாறு புதிதாக படைக்கப்படும். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் ஊரால் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை, ஒரு ரோசமில்லை, எப்போதும் வால் பிடிப்பார் எம்ஜிஆர் பாட்டு. அதுக்கு இலக்கணமாக இந்த தாவேகா அரசில் சேர்ந்தால் நமக்கு பணமும் கிடைக்கும், அதே நேரத்தில் பதவியும் கிடைக்கும் என்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்களும். இப்பொழுது கியூவில் நிற்கிறாரு வைகோ எம்எல்ஏக்கள். அதில் ஒரு எம்எல்ஏ மானத்தோட ரோசத்தோட நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே அவரை பாராட்டணும். மரியாதையே கிடையாது, சுயமரியாதை இல்லாமல் தான் அந்த இடத்துல. ஏன் அங்கே இருந்தீங்க? சுயமரியாதை இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அடிமைன்னு தான் அர்த்தம். சுயமரியாதை இல்லாமல் எதுக்கு எம்பி சீட் வாங்கினீங்க? சுயமரியாதை இல்லாமல் எதுக்கு எம்எல்ஏ சீட் வாங்கினீங்க? அப்போ எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு வாங்கினப்பெல்லாம் உங்கள் சுயமரியாதை உங்களை காப்பாற்றிருச்சா? இப்போ சுயமரியாதை இல்லாமல் எதுக்கு எங்கே இருக்கீங்க? தனித்து நிற்க வேண்டியதானே? இந்த கூட்டணி, அந்த கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, திமுக கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, மக்கள் நல கூட்டணி மேல் கூட்டணி தாவி கடைசியில் இப்போ போய் தாவேகாவில் அடைக்கலமாக இருக்கிறார். எனவே இந்த மதிமுகவை என்பதற்கு எதிர்காலம் இல்லை என்பதை மதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சி தோழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். அடுத்ததாக தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த இடைத்தேர்தல் தான். ஏன்னா அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணுறாங்க. எப்படியும் ஒரு 6-7 இடைத்தேர்தல், இது வரைக்கும் 7 வருதுன்னு நினைக்கிறேன். நம்மளே ராஜினாமா பண்ணால் 7, இன்னும் வேறு யாரும் பண்ண போகிறாங்க? 5 வேணும். ஆமாம் இருக்குது. இதில் குறிப்பாக இப்போ முன்னாள் அமைச்சர் நேரு அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. மீண்டும் முன்னாள் அமைச்சர் நேரு அவருடைய கருத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. மீண்டும் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. இன்னும் முன்னாள் முதல்வர் அது குறித்து எந்த கருத்தும் சொல்லலை. ஆனால் இந்த இடைத்தேர்தல் ஏற்கனவே தாவேகா மீது உள்ள இந்த கட்சி மீது உள்ள வெறுப்பு, மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு, இந்த குதிரை பேரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வர இருக்குது. இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் ஸ்டாலின் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அந்த இடைத்தேர்தல் குறித்து உங்களுடைய பார்வை? இடைத்தேர்தல் போட்டி எதுக்கு சார் போட்டி? பொது தேர்தலே வரப்போகுது. எதுக்கு இடைத்தேர்தல்? பொது தேர்தலே வரப்போகுது. எவ்வளோ குயிக்காக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வரப்போகுது. எதுக்கு இடைத்தேர்தலில் போட்டிட்டு தேவையில்லாமல் போய் உள்ளே போகணும்? ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பொது தேர்தல் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி காலங்கள் கணிந்து கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தலுக்கு எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி இடைத்தேர்தல் தான் ராஜினாமா பண்ணுறாங்க. ஆனால் பொது தேர்தல் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது பாஜக நினைத்தாதானே மாற வாய்ப்பு இருக்குது. பாஜக நினைத்தாதான் மாற வாய்ப்பு இருக்குது. அது சொல்ல முடியாதுல்ல. எப்போ அவங்களுக்கு கோபம் வரும், எப்போ இதாக வரும். இது வரைக்கும் பாஜகவினுடைய அரசாகத்தான் இந்த தாவேக அரசு செயல்படுது. 1000 சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு பெர்மிஷன் கொடுத்து ப்ரைவேட்டைசேஷனை என்கரேஜ் பண்ணி மும்மொழி கொள்கையை உள்ள நுழைவதற்கு அலோவ் பண்ணியிருக்கு. ஒன்றிய அரசு இந்திய அரசாக மாற்றி. ஆமாம், இந்திய அரசாக மாறி இருக்கு. அப்போ அடுத்து கோயில்கள் சொத்தை கோயிலுக்கே செலவழிக்கணும்னு சொல்லி அந்த இதுலேயும் பிஜேபியினுடைய கொள்கையை பிரதிபலிச்சிருக்கு. அப்புறம் எல்லாமே ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்போ பவர் பர்ச்சேஸ் அதையும் ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க. அது எலக்ட்ரிசிட்டி போர்டு ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் மணலை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் டாஸ்மாகை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் இனி அடுத்து வரிசையாக எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணி பிஜேபியினுடைய கொள்கையை இங்கே சிறப்பாக அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார் பிஜேபியினுடைய கொள்கை எதிரி ஆன ஜோசப் விஜய் அவர்கள். எனவே பிஜேபியுடைய கொள்கையை சிறப்பாக அமுல்படுத்துவதற்கு முட்டு கொடுக்குவதற்கு வைகோவும் செல்கிறார். எனவே நீங்கள் அது செய்கிற வரைக்கும் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. எங்கேயாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அப்போ தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது இல்லை. 12 பேர் இப்போ 7 பேர் சொல்லிட்டீங்க நீங்கள். இன்னொரு 5 பேர் ரிசைன் பண்ணணும். 5 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா 12 பேருக்கு தேர்தல் வச்சாச்சு அப்படின்னா அப்புறமேலு காங்கிரஸ்
விசிகா கம்யூனிஸ்ட்டு ஐஎம்எல்லாம் தேவையில்லை. இப்போயே வந்து விசிகாவை அவதூறு சொல்லக்கூடிய வேலையை தினமலர் மூலமாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவர்ஜனா மூலமாக அதை பரப்புகிறாங்க. ஸோ அப்போ தினமலர் மூலமாக திருமாவளவனை தூண்டி விட்றாங்க. இல்லை திருமாவளவன் வந்து பதவி கேட்குறாருன்னு அவர் மேலே ஒரு தவறான இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ இது தொடர்ந்தே வரும். ஒன்ஸ் அவங்க கட்டு 12 பேர் எம்எல்ஏக்கள் கிடச்சாச்சு அப்படின்னா அந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் இவர்களை கழட்டி விட்டு முழு பிஜேபி அரசாக மாறிடும். அது அப்படி மாறினா 5 வருஷத்துக்கு ஓட்டிடுவாங்க. அப்படி மாறினா 2029 வரைக்கும் ஓட்டிடும். 3 வருஷத்துக்கு ஓட்டிடுவாங்க. 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அப்புறம் திரும்பி எலெக்ஷன் வரும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசிய கருத்தில் ரொம்ப முக்கியமானது வந்து கட்சியினர் ஆராசா பேசினதை குறிப்பிட்டு சொல்கிறாரு. கட்சியினர் எல்லாருமே ஒரு கருத்தை சொல்கிறாங்க, இனி கூட்டணி தேவையில்லைன்னு அறிவிங்கன்னு சொல்கிறாங்க, அது குறித்து நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. எப்படி சார் பார்க்குறீங்க? கூட்டணி இல்லாமல் திமுக தனியாக நின்று வெல்லும். கூட்டணி இல்லாமல் நின்றால் கண்டிப்பாக வெல்லும். அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் அடாப்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் வெல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தனியாக நின்று திமுகவுக்கு வென்ற வரலாறு கிடையாதுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. தனியாக நின்று டிவிகே வென்ற வரலாறு ஏற்கனவே இருந்துச்சா? எப்படி வென்றாங்க? கூட்டணியோட தானே திமுக நின்றுச்சு. கூட்டணியோட நின்று திமுக தோற்று போச்சா? தாவேக்கா எப்படி வந்துச்சு? தனியாக நின்று வரலாறு எது இருந்துச்சா? என்ன ஏற்கனவே வரலாறு கிரியேட் பண்ணி வச்சுருந்தா? திமுகவுக்கு கிடையாது. தாவேக்காவுக்கு வரலாறு இருந்துச்சா? சரி, திமுகவுக்கு வரலாறு இல்லை, தாவேக்காவுக்கு வரலாறு இருந்துச்சா? இல்லை. அதே மாதிரி தான் இந்த வரலாறு புதுசாக படைக்கப்படும். தனியாக நின்று திமுக வெல்லும் என்ற வரலாறு புதிதாக படைக்கப்படும். எப்படி அதிமுக ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் தனியாக நின்று வென்றதோ அதே மாதிரி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தனியாக நின்று வெல்லுவார்கள் என்ற புது வரலாறு படைக்கப்படும். அவ்வளோதான். இந்த இடைத்தேர்தலில் ஐஎம்எல் இல்லை, விசிகா இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லை, திமுக மட்டும் தனித்து போட்டி இல்லை, வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே விசிகா இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் இருந்துச்சு, ஐஎம்எல் இருந்துச்சு, காங்கிரஸ் இருந்துச்சு. அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. எல்லா ஓட்டும் அங்கே போயிடுச்சே தாவேக்காவுக்கு. இப்போ தலைவர்கள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அப்போ அங்கே போயாச்சு அப்படின்னா வந்து மேக்சிமம் அச்சீவ்மெண்ட்டு 35%. இதில் அமித்ஷாவுடைய கான்ட்ரிபியூஷன் 15%, மிச்சம் இருக்க 20%. அந்த 20% வாக்கு திமுக கூட்டணி, கல்லாப்பட்டி கூட்டணி வாக்கெல்லாம் அங்கே போயிடுச்சு. அப்போ நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் அமித்ஷாவுடைய தொடர்ந்த கருணை கிடைத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா எப்படி ஜெயிப்பீங்க? காங்கிரஸை வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிப்பீங்க? சரியான முடிவுன்னு சொல்கிறீங்களா? ஸ்டாலின் எடுத்த முடிவு 2029 காங்கிரஸை கூட வச்சுருந்தால் ஓகே, கண்டிப்பாக திமுக 30-40 இடங்களே வெல்லும், தனித்த நின்று வெல்லும். தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி உடையாமல் இருந்தால் திமுக 40 இடங்களில் வெல்லும். போதுமா? தொடர்ச்சியாக தாவேக்காவுக்கு பெரும்பான்மை இல்லை, எப்படியாவது பெரும்பான்மை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா, குறிப்பாக அதிமுகவில் வந்து தான் ஒரு 5 பேர் ராஜினாமா. இப்போ எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூட ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து குறிப்பாக வைகோ அவர்கள் வந்து தாவேக்கால எப்படியாவது இணையணும்னு சொல்லி ரொம்ப மூலமாக இருக்கிறாரு. உயர்குழு கூட்டத்தில் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவருடைய 2 எம்எல்ஏக்களில் ஒருத்தர் அந்த கூட்டத்துக்கு வரலை. நான் வந்து திமுகவில் சேர்ந்துட்டேன், நான் என்னால் ராஜினாமா பண்ண முடியாதுன்னு வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாரு. இன்னொருத்தர் ராஜேந்திரன் கடையூர் எம்எல்ஏ, ஆமாம் கடையூர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக இந்த தாவேக்காவுக்காக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவதும், இந்த வைகோவுடைய 2 எம்எல்ஏக்களை ஒருத்தர் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல, இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் ஊரால் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை ஒரு ரோசமில்லை, எப்போதும் வால் பிடிப்பார்னு எம்ஜிஆர் பாட்டு வரும். அதுக்கு இலக்கணமாக இந்த தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கா அரசில் சேர்ந்தால் நமக்கு பணமும் கிடைக்கும், அதே நேரத்தில் பதவியும் கிடைக்கும் என்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்களும். இப்பொழுது கியூவில் நிற்கிறாரு வைகோ எம்எல்ஏக்களும். அதில் ஒரு எம்எல்ஏ வந்து மானத்தோட ரோசத்தோட நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே அவரை பாராட்டணும். ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்று நான் வந்து ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இன்னொரு எம்எல்ஏ கடையநல்லூர் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், ராஜேந்திரனா, மிஸ்டர் ராஜேந்திரன். அங்கே திமுகவினுடைய ஆதரவு இல்லாமல் அவரால் ஜெயித்திருக்க முடியாது. இதுதான் வந்து கள நிலவரம். எனவே அவரும் இந்த முடிவை எடுத்தால் அவர்கள் இருவருமே வந்து தொடர்ந்து எம்எல்ஏக்களாக இருக்கலாம். ஆனால் துரை வைகோ என்ற 2 தனி நபர்களது
அதிகார பசிக்கும் ஓகே பதவிக்கும் பணத்திற்கும் மதிமுகவை அடகு வைக்கிறார்கள் அவர்கள். எனவே இந்த இருவரது பசிக்காக உயிரிழந்தவர்கள் ஏராளம். இந்த இருவரது அதிகார பசிக்காக தங்கள் வாழ்க்கையை மதிமுகவில் தொலைத்தவர்கள் ஏராளம். எனவே இனிமேல் வைகோ அவர்களாலேயே மதிமுகவை புதுப்பிக்க முடியவில்லை. இந்த கூட்டணி அந்த கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, திமுக கூட்டணி, திமுக கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, மக்கள் நல கூட்டணி என்று கூட்டணி மேல் கூட்டணி தாவி பிஜேபி கூட்டணி என்றெல்லாம் தாவி கடைசியில் இப்போ போய் தாவேகாவில் அடைக்கலமாக இருக்கிறார். எனவே இந்த மதிமுக என்பதற்கு எதிர்காலம் இல்லை என்பதை மதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சி தோழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் தியாகத்திற்கும் ஒரு மதிப்பு இருக்கணும். உங்களது தியாகத்திற்கு, மதிமுகவில் இருக்கக்கூடிய தியாகத்திற்கு ஒரு சிறு துளி மதிப்பு கூட கொடுக்காதவர் தான் இந்த வைகோ. அவருக்கு டெல்லி பிரதிநிதி பதவி வேண்டும், மகனுக்கு அந்த எம்பி பதவியோ இல்லை வேறு அமைச்சர் பதவியோ வேண்டும் என்ற நிலைக்கு உங்களை பலிகடா ஆக்காதீர்கள் என்று மதிமுக தோழர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல. 9 வருஷமாக சுயமரியாதையே இல்லாமல் இருந்தோம். அந்த இடத்துல திமுக கூட்டணி எங்களுக்கு மரியாதையே கிடையாது. சுயமரியாதையே இல்லாமல் தான் அந்த இடத்துல ஏன் அங்கே இருந்தீங்க? சுயமரியாதை இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அடிமைன்னு தான் அர்த்தம். சுயமரியாதை இல்லாமல் எதுக்கு எம்பி சீட் வாங்கினீங்க? சுயமரியாதை இல்லாமல் எதுக்கு எம்எல்ஏ சீட் வாங்கினீங்க? அப்போ எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு வாங்கினப்பெல்லாம் உங்கள் சுயமரியாதை உங்களை காப்பாற்றிருச்சா? அப்போ சுயமரியாதை இல்லாமல் எதுக்கு எங்கே இருக்கீங்க? தனித்து நிற்க வேண்டியதானே? தனித்து நின்று உங்களுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்களை உருவாக்கியிருக்கலாம்ல வைகோ. ஒட்டுமொத்த திமுகவும் பிளவுபட்டு எத்தனை மாவட்ட செயலாளர் உங்கள் பின்னால் வந்தாங்க? எத்தனை அமைச்சர்கள் வந்தாங்க? சொல்லுங்கள். இவர்களெல்லாம் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க? இன்றைக்கி உங்கள்கிட்ட பின்னால் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு சில உண்மையான தொண்டர்கள் உங்கள் பின்னால் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. ஆனால் அவர்களையும் நீங்கள் ஏமாத்தார்கள். இந்த எம்எல்ஏக்கள் இருவருமே, ஒருத்தர் சிறந்த முடிவு எடுத்திருக்கிறார், இன்னொருத்தருமே கடைநல்லூரில் மீண்டும் நின்னால் ஜெயிக்க முடியாது. ஓகே, எல்லாரும் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்தில் சென்றவர்களுக்கெல்லாம் 25 கோடி 50 கோடி என்று சொல்கிறார்கள், கேள்விப்படுகிறார்கள். அப்படி ஏதாவது கிடைத்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொண்டால் தப்பித்தீர்கள். அப்படி இல்லை, அந்த பணமும் அங்கே போயிடும், மேலே போயிடும் அப்படின்னா நீங்கள் ராஜினாமா பண்ணுறது வேஸ்ட். இல்லை, ரொம்ப திமுகவுடைய கூட்டணி ரொம்ப நிர்பந்திக்கிறாங்க. உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்னு நிர்பந்திச்சதுனால கடந்த தேர்தல் அப்போ கதறி அழுதாரு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி துரை வைகோ வேணான்னு சொல்லி போயிட வேண்டியதுனா எதுக்கு? சுயமரியாதை காப்பாற்றிட்டு போயிருக்கலாம்ல. கதறி அழுதாராம் வைகோ. சரி, கதறி அழுதாரு, வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு உங்களுக்கு பதவி? இப்போ பதவி வேணும் தானே நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ யூ காம்ப்ரமைஸ்ட். என்னைக்கு நீங்கள் பதவிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்கள் கொள்கை அங்கே பலிகடை ஆக்கப்படும். இது கூட தெரியாத வைகோவுக்கு சொல்லுங்கள். பதவிக்காக நீங்கள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. நான் நிற்க முடியாது, உதயசூரியன் இல்லைன்னா கமலஹாசன் மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் போகல? கமலஹாசன் சுயமரியாதை காப்பாற்றிட்டார்ல அவர், நிற்க முடியாதுன்னு. ஏன் நீங்கள் அந்த 2 சீட்டுக்கு உதயசூரியன் நிற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? சரி, இப்போ எதுக்கு போய் அடவு வைக்கிறீங்க? தமாகாவில் போய் கட்சியை கலைச்சிட்டு போய் இணைஞ்சிட வேண்டியதானே சார்? உள்ளாட்சி தேர்தல் வருது, பல பிரதிநிதிகள் இங்கே தொண்டர்களுக்கு வாய்ப்பு வரும். என்ன தொண்டர்கள்? எந்த தொண்டர்கள் உங்கள் பின்னால் இருக்காங்க சொல்லுங்கள். நீங்கள் தனியாக நின்று எத்தனை ஜெயிப்பீங்க சொல்லுங்கள்? தனியாக நின்று எத்தனை இடத்துல ஜெயிச்சிருவீங்க? அப்போ தாவகாவோட போய் எதுக்கு சார் தொண்டர்களை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, கைட் பண்ணுறீங்க? டைரெக்டாக நீங்கள் 2 பேரும் போய் உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் தாவேக்கால போய் இந்த சனிக்கிழமை ஒரு கூட்டம் போகுது இல்லை, பனையூரில் போய் பனையூர் கேட்டில் போய் காத்துக்கிட்டு இருங்க. புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனாவும் இருப்பாங்க. அவங்க கீழே போய் இணைஞ்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஆதவர்ஜனாவுக்கு பின்னால் செங்கோட்டையனுக்கு அடுத்து ஒரு சீட்டாவது கிடைக்கும். சார், என்ன மாதிரியான நிலைப்பாடு இது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இப்போ விராலிமலையில் இப்போ இந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் 10,000 பேரோடு இணைய போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மதிமுகவில் 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஒருத்தர் நான் திமுக உறுப்பினர் ஆகிட்டேன், நான் என்னால் வர முடியாது, ராஜினாமா பண்ண முடியாதுன்ட்டார். இன்னும் ஒருத்தர் தான் ஏற்றிருக்கிறாரு. இப்போ வைகோ இந்த ஒரு எம்எல்ஏவோட தாவேக்கு போனால் அவருக்கு உரிய மரியாதை கிடைக்குமா சார்?
மரியாதை எங்கே சார் வரும்? மரியாதை இப்போ போனவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை சார் கொடுத்தாங்க தாவேக்கால? விஜய் முன்னிலையில் யாருமே இணையல. யாருமே விஜயவே பார்க்கல சார். விஜயை பார்க்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி தகுதி வேணும் சார். விஜயை பார்க்கணும்னா சினிமா நடிகர், சினிமா துறை சார்ந்தவர்களாக இருக்கணும், இல்லைன்னா கார்ப்பரேட் லீடர்ஸாக இருக்கணும். இப்போ 2 பேர் தான் அவரை பார்க்க முடியும், வேறு யாரும் பார்க்க முடியாது. இப்போ போன இவர் பார்த்துட்டாரா? இவர் கடம்பூர் ராஜு பார்த்துட்டாரா? MC சம்பத் பார்த்துட்டாரா? வேறு பாலகங்கா பார்த்துட்டாரா? சமீபமாக யாருமே பார்க்கல. சரி, போன 4 MLAக்கள் ரிசைன் பண்ணி போனாங்களா? அவங்களாம் பார்த்துட்டாங்களா விஜயை? சட்டமன்றத்தில் வேணால் பார்த்துருப்பாங்க. அது ரிசைன் பண்ண பிறகு எங்கிட்டு பார்க்குறது? உள்ளே போக முடியாதா? ஓகே, கடவுளை எப்படி பார்க்குறது? மாரத்தானில் ஓடும்போது வேணால் பக்கத்தில் போய் நின்று தொட்டு பார்த்துக்கலாம், ஐயா இவர் தான் விஜய் அப்படின்ட்டு. ஓகே, வைகோவுக்கு அந்த நிலைமை வரும். ஆனால் என்ன, வைகோலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக, உண்மையிலே வைகோ ஒரு சாதனை படைத்த தலைவர். உண்மையிலே வைகோ ஒரு சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல். ஒரு காலத்தில் வைகோ ஒரு போராளி அவர். ஆனால் அவர் இந்த நிலைமைக்கு யார் மூலமாக MP பதவியை பெற்று பாராளுமன்றத்தில் தன் குரலை ஒலித்தாரோ, அதனால் உருவாக்கப்பட்ட 6 தொகுதி புத்தகங்களை வெளியிடுவதற்கு எந்த கான்ட்ரிபியூஷனுமே பண்ணாத விஜயை கூட்டு பின்னால் தொக்கிக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்க்கும் வதசிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். என்னத்தை சொல்கிறது? நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.